ஞானம்ங்கிறது நீங்கள் வெளியில் போய் தேடி அடையக்கூடிய ஒன்று இல்லை. அது உங்களுக்குள்ளேயே மலரக்கூடிய ஒன்று. நீங்கள் இப்போ ஒரு செடி வைக்கணும். முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதுக்கான விதையை பதியம் பண்ணி வைப்பீங்க. அது அப்படியே அதுக்குள்ளேயே உருமாற்றம் அடைஞ்சு அதுக்கான காலம் வரும்போது அது முட்டி முளைச்சி வெளியில் அந்த செடி துளிர் விடுது. அதை நீங்கள் அப்படியே அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டே வரும்போது அந்த செடி வளர்ந்து அதற்கான உரமெல்லாம் நீங்கள் போட்டு பராமரிச்சுட்டு வரும்போது அதற்கான காலம் வரும்போது அந்த செடியில் உள்ள பூ மொட்டு விட்டு விரிந்து மலருது. அதே தான் அந்த ஞானம்ங்கிற மலர் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு ரோஸ் செடி இருக்குது. அந்த செடியில் தான் ரோஸ் பூக்கணும். ரோஸ் எங்கேயோ இருந்து வந்து இந்த செடியில் பூக்கிறது கிடையாது. அந்த ரோஸ் செடியை நீங்கள் நட்டு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி அதற்கான உரம் போட்டு பராமரிச்சுட்டே வரும்போது அதற்கான காலம் வரும்போது அந்த செடியில் அந்த ரோஸ் மலர்ந்து விரியுது. இதே தான் நீங்கள் எங்கேயோ போய் எங்கேயோ இருந்து அதை அடையக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களுக்குள்ள உருமாற்றம் அடைஞ்சு உங்களை கொஞ்சம் டியூன் பண்ணினா போதும். நீங்கள் வெளித்தன்மை சார்ந்து பார்த்து கவனம் வைக்கிறதுலேருந்தெல்லாம் விடுபட்டு உங்கள் உள்தன்மையில் கவனம் செலுத்தி உங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணி உங்களை தயார்படுத்திக்கிட்டே வந்தால் போதும். அதற்கான காலம் வரும்போது அங்கே எப்படி செடியில் அதற்கான காலம் வரும்போது அந்த ரோஸ் மலர்ந்து விரிந்ததோ அதே தான் அதற்கான காலம் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஞானம் மலர்ந்து விரிய போகுது.